ஸோ பேய்கள் அப்படின்றது எப்படி உருவாகுது சாமி? பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான பேய்கள் இருக்கும். பேய் வந்து மனிதர்களோட எண்ணத்தில் எப்படியெல்லாம் சுற்றும், அதே மாதிரி எப்படியெல்லாம் அவங்கள வாழ்க்கையினெல்லாம் நாசனம் படுத்துரும். சில பேய்கள்னால எவ்வளோ எல்லாம் நஷ்டமெல்லாம் எடுப்பாங்க, எவ்வளோ சிந்தனைகள்லாம் வருமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பேய்களாங்கிறது எப்படி, அதுக்காக தான் இப்போ வந்தேன். நானும் ஒன்றும் கவலைப்பட வேணும். நம்ம சிவனே நமக்கு சொல்லுவார் ஐயனே. அந்த சிவனே பார்த்தீங்கன்னா சுடிக்காட்டில் தான் இருப்பார் அதிகமாக. சில நேரத்தில் கோயிலில் தியானத்தில் இருப்பார். அதே மாதிரி காசியில் பார்த்தீங்கன்னா நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, என்னது ஹரிச்சந்திர காட்டுங்க. ஆத்மாங்கிறது எப்படின்னா நம்ம மொபைல், இது ஃபோன் பார்த்தீங்கன்னால ஃபோனில் சிம் எப்படி வேணால் எந்த சிம் வேணால் போட்டுக்க. உங்கள் சிம்மு கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு விற்றுட்டேன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு விற்றுருக்கிற நீங்கள் வந்து நம்ம மொபைல் வந்து வாங்கியிருக்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் சிம்மு போடலாமான்னா போடலாம். போட்டால் யார் மொபைல் ஆகும்? என்னோட மொபைல் ஆகிடும். நம்ம உடம்பு கூட அப்படியே தான். நம்ம உடம்புகள் வந்து துக்கங்கள், அதே மாதிரி காமங்கள், மோகங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆஹ்வானம் பண்ணிக்க முடியும், வசியம் பண்ணிக்க முடியும். வசியம்னு என்னன்னா கோபம் வருவதில் எந்த மாதிரி கோபம் வருமோ. சில பேர் கோபமாக இருப்பாங்க, கோபமாக யாராவது அடிப்பாங்க, யாராவது திட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க கூட தெரியாது. யாராவது சில பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கையாக சுற்றுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா குடிக்காரராக சுற்றுவாங்க. இது எல்லாம் எதனால நடக்கும் தெரியுமா? சில பேய்கள் மூலம் தான் நடக்கும். சில பேருக்கு சில பேர் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் போகலாம். சில பேருக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக பேய்கள் மூலமாக இருக்கலாம். பேய்ங்கிறது ஒரு ஆத்மா வந்து இப்போது கனகம்பேட்டை சித்தரை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட சித்தர் மூலம்தான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நம்ம சிவன் கேட்பார். நம்ம குரு அவர்கள் வந்து அகோரி தாத்தா காசியிலோ இமயமலை அந்த மாதிரி பெரிய மலையிலோ இருப்பாங்க. அந்த மாதிரி மலையில் இருக்கிறவங்க எல்லாமே நான் பேசுறதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டிருக்கிற அது என்ன பறக்காய் பிரவேசம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்மா வந்து நம்ம உடம்புங்கிறது, நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மாங்கிறது இன்னொரு உடம்பு கூட பிரவேசமாகி பிரயாணம் பண்ணும். பிரயாணம் சொல்லுவாங்கள்ல, பயணம் பண்ணும். அதே மாதிரி இந்த பேய்கள் வந்து எப்படி உருவாகும்னா, தற்போது பேய்கள் வந்து உருவாகிறது எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. பொதுவாக தெரியுமில்ல, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. நானும் சாகலாம், எல்லாருமே சாவோம். இந்த ஆத்மாக்கு வந்து சாவு கிடையாது.